ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கல்ல இல்லைன்னா மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ நான் இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். துருவின மரவள்ளி கிழங்கை ஒரு 1/2 hour வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். அப்போ தான் தண்ணி வந்து நமக்கு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போ துருவின கிழங்கை இந்த மாதிரி ஆட்டுக்கல்லையும் மிக்சியிலே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் அரைச்சிக்கலாம். பட்டாணி பருப்பை நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அந்த பருப்பையும் நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். கைப்பிடி அளவு பட்டாணி பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் வடை போடும்போது போட்டோம் அப்படின்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். எப்பவும் போல் நம்ம வந்து சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயம் இல்லாட்டி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஆட்டின கிழங்கு அதோட பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு நம்ம வந்து தட்டி எடுத்து போட்டோம், உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து தட்டி எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு வடை. மீடியம் ஃப்ளேமில் அனல் வச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும். இல்லைனா வந்து வெளியே வந்து தீஞ்சிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் சைஸில் நம்ம ஃப்ளேம் வச்சுட்டு அடுப்பில் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு மரவள்ளி கிழங்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் உங்கள் கிச்சன்லேயும். நார்மலாக பருப்பு வடை செய்கிறதோட இந்த கிழங்கையும் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.